வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி கிரிவலத்திற்காக வருபவர்களின் எண்ணிக்கை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பகுதிகளிலிருந்து பல்வேறு நாட்கள்லையும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் திருவண்ணாமலைக்கு ரயில் கனெக்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று விழுப்புரத்தில் இருந்து வர்ற மாதிரி இருக்குது, இல்லைன்னா காட்பாடியிலிருந்து வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஈரோடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதி, ஈரோட்டில் இருந்து தினமுமே திருவண்ணாமலை செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. ஈரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுவரைக்குமே ஈரோட்டில் இருந்து திருவண்ணாமலைக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒன்று காட்பாடி போகணும், அப்படி இல்லை அப்படின்னா பேருந்தின் மூலமாகத்தான் திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஈரோட்டில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்குமே ரயில்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் திருவண்ணாமலைக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இல்லாதது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆக இவர்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஈரோட்டில் இருந்து சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலைக்கு ஒரு ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான். இன்னும் சிலர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈரோட்டில் இருந்து சேலம், சேலத்தில் இருந்து சின்ன சேலம், ஆத்தூர் வழியாக திருவண்ணாமலையை இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை கூட இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு என்ன அப்படின்னா, ஒரு பயணிகள் ரயில் தினசரி இயக்கப்பட வேண்டும். ஈரோட்டில் இருந்து காலை நேரத்தில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை வரை இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ரிட்டனும் அன்று மாலை புறப்பட்டு ஈரோட்டுக்கு வரும் மாதிரி ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது. இது மாதிரி நிறைய பகுதிகளுக்கும் நிறைய கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. திருவண்ணாமலை அப்படிங்கிறது தமிழகத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தின் எல்லா பகுதிகளில் இருந்தும் இணைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இப்போது மதுரையிலிருந்து கூட திருவண்ணாமலை வழியாக செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ கூட இருக்கலாம். ஆனால் இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த பகுதியை பொறுத்தளவு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் இல்லாதது வருத்தமான விஷயம்தான். ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக இதை பரிசீலனை செய்யணும். அப்படி பரிசீலனை செய்து தினசரி இயங்கக்கூடிய ரயிலாக ஈரோடு திருவண்ணாமலை ரயிலை அறிவிக்க வேண்டும். அதுவும் வரக்கூடிய காலங்களில் உடனடியாக அறிவித்தாங்க அப்படின்னா இன்னும் பல்வேறு பகுதி மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஈரோடு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.